திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா கோவிலில் காதல் தெய்வங்கள் ரதி மன்மதனுக்கு தனி கோவில். மதுரை அழகர் கோவிலில் மட்டுமல்லாமல் திண்டுக்கல்லிலும் ஒரு கல்லழகர் கோவில் இருப்பது தெரியுமா? இந்த கோவில் எப்படி உருவானது, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாள் பக்தர்களால் அழகர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வருகிறார். கோவிலுக்கு வெளியே தென்புறத்தில் சக்கரத்தாழ்வார் தனி சந்நிதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். விஜயநகர பேரரசர்களான அச்சுத தேவராயர் மற்றும் ராமதேவராயர் ஆகிய மன்னர்களால் கலை சிற்ப நுணுக்கத்துடன் இந்த கோவில் அமைக்கப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள பெருமாள் பக்தர்களால் அழகர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறார். தாடிக்கொம்பு அருகே வடக்கு நோக்கி செல்லும் குடகனாறு ஆற்றங்கரையில் அமர்ந்து மண்டுக முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக தாலாசுரன் என்ற அரக்கன் பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தான். இதனால் மதுரையை அடுத்த அழகர் மலையில் உள்ள திருமாலிருஞ்சோலை கள்ளழகரை நோக்கி தனது தவத்திற்கு உதவி செய்ய வேண்டி கடும் தவம் புரிந்தார். இவரது தவத்தால் ஈர்க்கப்பட்ட திருமாலிருஞ்சோலை அழகர் மாண்டுக முனிவருக்கு இடையூறு செய்த தாலாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து முனிவரின் தவத்தை தொடர உதவி செய்தார். பின்னர் முனிவரிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவரும் கள்ளழகர் இந்த பகுதியில் வாசம் செய்து இந்த பகுதியில் வாழும் மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முனிவரின் வேண்டுதலை ஏற்று தாடிக்கொம்பு பகுதியிலேயே கள்ளழகர் என்ற சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீற்றிருப்பதாக புராண வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் சவுந்தரராஜ பெருமாள் சவுந்தரவல்லி தாயார் மற்றும் ஆண்டாளுடன் நின்ற கோலத்தில் எழுந்தருளி உள்ள மூலவர் சன்னதியும், சவுந்தரவல்லி தாயாருக்கு என தனி சன்னதியும், ஆண்டாளுக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமைக்கப்பெற்றுள்ளது. சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு முன்பு தனது வேண்டுதல்களை சவுந்தரவல்லி தாயாரிடம் சமர்ப்பித்தால் அவர் மூலமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் சவுந்தரவல்லி தாயார் சன்னதியில் 14 தனித்தனி தூண்களும் 2 இசை தூண்களும் உள்ளன. இந்த தூண்கள் யாவும் சிறந்த சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. 2 இசை தூண்களிலும் தட்டினால் 7 ஸ்வரங்கள் எதிரொலிக்கிறது. சிவபெருமானின் ஒரு அவதாரமாக இருப்பவர் பைரவர். பெரும்பாலும் வைணவ திருத்தலங்களில் பைரவர் எழுந்தருள்வது கிடையாது. ஆனால் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வடகிழக்கு மூலையில் பெருமாளின் பொக்கிஷ காவலராகவும் சேத்திர பாலகராகவும் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் ராகுகால நேரத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் வராக்கடன்கள் வர பெறுவதுடன் இழந்த சொத்துக்கள் மீளப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வியின் கடவுள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதிக்கு ஆசானாக திகழ்ந்தவர் ஹயக்ரீவர். இவர் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பரிவார மூர்த்திகளில் முதல்வராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இவரை திருவோண நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமைகளில் ஏலக்காய் மாலை சாத்தி தேன் மற்றும் துளசியுடன் பிரார்த்தனை செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு ஞான சக்தி ஏற்படுவதுடன் அவர்களின் கல்வி வளர்ச்சிகளும் மேன்மை அடையும். தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ராஜ கோபுரத்தில் உள் நுழைந்தவுடன் தெற்கு நோக்கி எழுந்தருளி உள்ள விஸ்வக் சேனரை வணங்கி ஆலயத்திற்குள் பிரவேசம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து பரிவார சந்நிதிகளில் தென்பகுதியில் முதலாவதாக நம்மாழ்வார் எழுந்தருளி உள்ளார். அதை அடுத்து தும்பிக்கை ஆழ்வார் என்று வைணவத்தில் அழைக்கப்படும் விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.